ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நண்பர்களே, எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அறுபடை வீடுகள் மட்டுமல்லாது தனித்தனியே தனித்துவமான சக்திகளோடு விளங்கக்கூடிய க்ஷேத்திரங்களும் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிறது. அந்த வகையிலே முருகன் 4 முகங்களோடு திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த கோவிலிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். 4 வேதங்களும் 4 முகமாக கொண்டு பிரம்மசாஸ்தாவாக முருகன் இங்கு விளங்குகிறார். நம்முடைய ஜாதகத்தின்படி இருக்கக்கூடியதான தோஷங்கள் அனைத்தும் பிரம்மாவினுடைய பிரம்மலிபின்னு சொல்லக்கூடிய விதி வசத்தால் நமக்கு ஏற்படுகிறது. முருகன் விதின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பிரம்மாவுக்கு இருக்கு. உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா. அப்படிப்பட்ட விதியையே முருகன் சிறையில் அடைத்து அவருக்கான புத்தியை புகட்டியதனாலே இங்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான விதி தோஷம் இங்கே கிடையாது. எனக்கு விதிப்படி இது நடக்கும், இது கிடைக்காதுன்னு இருந்தாலும் அதை மாற்றி அருள் பண்ணக்கூடியதான மூர்த்தி இங்கே முருகன். அதுதான் சத்ருநாதரிசியர் செய்த வரும்போது விதிபந்தாய நமஹா அப்படின்னு முருகனுக்கு ஒரு நாமாவளி. அதே போல விஸ்வாமித்ர மகரிஷிக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்சதான ஸ்தோத்திரம். அதுலேயும் அதே சத்ருநாதரிசி அர்ச்சனையிலேயே விஸ்வாமித்ர மகரக்ஷிதாய நமஹா அப்படின்னு அர்ச்சனை. அதில் மேலும் இங்கே முருகப்பெருமான் என்ன விசேஷம்னு கேட்டால் அரியனவாகி அயனனவாகி அரணனவாகி 3ஆகவும் இங்கே முருகன் இருக்கார். சிவ விஷ்ணு பிரம்மா சுரூபமாக இங்கே முருகன் இருந்து அருள் பண்ணக்கூடியதான ஒரு தனி சிறப்பு மிக்க க்ஷேத்திரம். மூலவர் வள்ளிதேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி, அவர் சிவஸ்வரூபமாகவும் விஷ்ணு சுரூபமாகவும் அங்கே முருகன். இங்கே சதுர்முகன் 4 வேதங்களும் கொண்டு பிரம்மாதாஸ்தாவா இருந்து அருள் பண்றார். வேறு எங்கும் காண முடியாததான 4 முகங்களோடு கூட இங்கே முருகப்பெருமான். இந்த க்ஷேத்திரத்தோட விசேஷமே என்னன்னு கேட்டா, பாலா திரிபுர சுந்தரி அம்மன் குங்குமத்தை முதலா விஸ்வாமித்திரருக்கு எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிறத போதிச்சு அதன்படி குங்குமம் முதலாக தயாரிக்கப்பட்டதான ஸ்தலம் இது. செவ்வாய்க்கிழமையில காலம்பரை 8 மணிக்கு செம்பால் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பாலில் குங்குமம் அல்லது குங்குமப்பூ கலந்து அபிஷேகம் பண்றதுங்கிறது இங்க சுவாமிக்கு தனிச்சையான பிரார்த்தனையா இருக்கு. என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அதை அனுகிரகம் பண்ணக்கூடியதான சுவாமிக்கு இருக்கக்கூடியதான ரூபம் ஆகமங்கள்ல கிடையாது. சுவாமி சிற்பியினுடைய கனவுல தோன்றி செய்ய சொன்னதான ரூபம் இது. என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அதுக்காகவே இந்த சுவாமி இங்கே அவதாரம் எடுத்து நமக்கு அருள் பண்றார். எல்லாரும் சுவாமியை தரிசனம் பண்ணி எல்லா பேரும் பெற்று இன்புற்று இருக்க முருகனை பிரார்த்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் 4 முகங்களுடன் அருள் பாலிக்கும் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலை இன்று வலம் வருவோம். திண்டுக்கல் நகரத்திலிருந்து தெற்கே 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சின்னாலப்பட்டி. மதுரை பெங்களூரு நெடுஞ்சாலையின் அருகில் இருப்பதால் இந்த கோயிலுக்கு நல்ல போக்குவரத்து வசதி உள்ளது. முற்காலத்தில் சின்னால்பட்டி என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டுள்ளது. இங்கு பழமையான சதுர்முக முருகன் கோயில் உள்ளது. இந்த கோயில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது என கூறப்படுகிறது. இந்த கோயிலில் மூலவராக சதுர்முக முருகன் வடக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். இங்கு விநாயகர், வள்ளி, தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி, சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், நவக்கிரக சிலைகள் உள்ளன. இந்த கோயிலின் தல விருட்சமாக வேங்கை மரம் உள்ளது. இந்த கோயிலின் தல வரலாறு சுவாரஸ்யமானது. மேலும் இந்த கோயிலின் பழமையையும் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. முற்காலத்தில் பிரம்மரிஷி பட்டம் பெற சிவபெருமானை வேண்டி விஸ்வாமித்திரர் தவம் இருந்தார். அவரது தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவர் முன் தோன்றுகிறார். பாலத்திரிபுர சுந்தரியின் அருள் பெற்றால் அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைக்கும் என்றும் அவளை வேண்டி தவம் இருக்குமாகும் கூறி மறைந்தார். இதன்படி இன்று திண்டுக்கல் என அழைக்கப்படும் பகுதிக்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் விஸ்வாமித்திரர் பாலத்திரிபுர சுந்தரியை வேண்டி கடும் தவம் செய்தார். அங்கு வந்த சிறுமி ஒருத்தி, முனிவரே, நீங்கள் எனக்கு ஒரு குங்கும பொட்டு வைத்தால் உங்களுக்கு பட்டம் கிடைத்துவிடும் என்று விஸ்வாமித்திரரிடம் தெரிவித்தார். வந்திருக்கும் சிறுமி அன்னை பாலத்திரிபுர சுந்தரிதான் என உணர்கிறார் முனிவர். உடனடியாக அந்த சிறுமியின் நெற்றியில் விஸ்வாமித்திரர் குங்கும பொட்டை வைத்தார். பொட்டு சரியாக இருக்கிறதா என அருகிலுள்ள குளத்து நீரில் அந்த சிறுமி தன் முகத்தை பார்க்கிறாள். அப்போது அவளது நெற்றியில் இருந்த குங்கும பொட்டின் துகள்கள் நீரில் விழுந்தன. அப்போது அந்த குளத்தில் இருந்து ஒளி பொருந்திய முகத்துடன் தெய்வீக உருவம் வெளிவந்தது. மேலும் 3 முகங்கள் தோன்றி 4 முகங்களுடன் அந்த தெய்வீக உருவம் அந்த சிறுமியை வணங்கியது.
அப்போது சிறுமி, இந்த 4 முக முருகன் நீ வேண்டும் வரத்தை அருள்வான் என்று முனிவரிடம் கூறிவிட்டு மறைகிறார். 4 முக முருகனை முனிவர் பணிந்தார். அப்போது அங்கே கல்மழை பெய்யத் தொடங்கியது. உடனே முருகன் சிறிது தொலைவில் உள்ள கோயிலுக்கு வரும்படி கூறுகிறார். அதன்படி விஸ்வாமித்திரர் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்றார். அங்கு பாலத்திருப்புர சுந்தரியும் 4 முக முருகனும் ஒன்றாக முனிவருக்கு காட்சியளித்தனர். அப்போது முனிவரின் அகக்கண் திறக்கிறது. இறையருள் பெற தவம் புரியாமல் பட்டம் பெற வேண்டி தவம் செய்தேனே, பிழை செய்து விட்டேனே என்று தன் தவறுகளை உணர்ந்து விஸ்வாமித்திரர் வருந்தினார். அப்போது அங்கு வந்த வசிஷ்டர், எப்போது அகந்தை அழிந்ததோ அப்போதே நீ பட்டம் பெற தகுதி பெற்று விட்டாய் என கூறி விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் வழங்கி ஆசீர்வதித்தார். திண்டு திண்டாக கல்மழை பெய்த இடம்தான் இன்று திண்டுக்கல் என அழைக்கப்படுவதாகவும், மழை பெய்த இடத்திற்கு சிறுவன் ஒருவன், சின்ன ஆள், வழிகாட்டியதால் இந்த இடம் சின்னாள்பட்டி என அழைக்கப்பட்டு சின்னாளப்பட்டி ஆனதாகவும் கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் குங்குமமும் பாலும் கலந்து அபிஷேகம் செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும், எதிரிகள் மீதான பயம் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு வேண்டியும் சதுர்முக முருகனை ஏராளமானோர் வழிபட்டு செல்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் குடும்பத்துடன் வந்து 4 முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் செலுத்துவதை காண முடிகிறது. கோயிலின் நடை காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. கோயில் பிரகாரத்தில் தண்டபாணி, விநாயகர், குக்கூட சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பைரவர், பாலசுப்பிரமணியர், நவக்கிரக சன்னதி ஆகியவை உள்ளன. 4 முகங்களுடன் இருக்கும் முருகனை இந்த கோயிலில் மட்டுமே தரிசிக்க முடியும் என்பதால் ரொம்பவே விசேஷமான கோயிலாக சதுர்முக முருகன் கோயில் பிரசித்தி பெற்றுள்ளது. 4 முக முருகனின் அருள் பெற வாருங்கள் சின்னாளப்பட்டி.